ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க. preamble வந்து is a part of constitution or not a part of constitution according to the Supreme Court final decision. சொல்லுங்க. is preamble a part of constitution? சொல்லுங்க. சார் பெருபாரி கேஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லும், பாட்டு கிடையாதுன்னு சொல்லும். கேசவானந்தா பாரதி கேஸ் தான் சார் வந்து பாட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம preamble அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? preamble அமெண்ட்மெண்ட் பண்ணி நாலு விஷயங்களை சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா. அமெண்ட்மெண்ட் பண்ணா ஆர்டிகல் 368 கீழே தான் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். 368 இல்ல. ஆமா ஆமா. ஆனா வந்து 368னால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதாவது பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 ஃபீச்சர்ஸ் சொன்னா சோவர்னிட்டி, சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த பிரியாம்பிளோட பேசிக் ஃபீச்சர்ஸ். அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து 368னாலும் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சு ஆட் வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா வந்து சில விஷயத்த நீக்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான் மேட்ரு. எல்ஐசி அப்புறம் அந்த கேசவந்தா பாரதி கேஸ் ரெண்டுமே வந்து பிரியாம்பிள் வந்து என்னது என்ன சொல்லியிருக்கு? பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. பெர்பாரி யூனியன் மட்டும் தான் பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. சரிங்களா? சோ இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, வேர்டிங்ஸ் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பிரியாம்பிள்ல வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ஓகே இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா பிரியாம்பிள் இஸ் நாட் ஜஸ்டிசபிள், நாட் என்ஃபோர்சிபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா. புரிஞ்சுங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஃபோர்சிபிள், ஜஸ்டிசபிள் கோர்ட் ஆஃப் லா. டிபிஎஸ்பி வந்து உங்களுக்கு என்னது? நாட் ஜஸ்டிசபிள், நாட் என்ஃபோர்சிபிள் பை கோர்ட் ஆஃப் லா. டிபிஎஸ்பி லா கொண்டு வந்தாங்கன்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமேட்டு. சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு பவுண்டரி வந்து கம்மி பண்ணணும் ஏற்றணும்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், சீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? ஓகேவா? சோ இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு போயிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளா வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கணும். அப்பதான் நீங்க கரெக்டா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சிம்பிளா சொல்றதெல்லாம் வச்சுதான் வந்து நீங்க என்ன செய்ய முடியும்? எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அங்க வந்து நீங்க படிச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. நீங்க படிச்சு புரிஞ்சு அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ மாடல் நம்பர் 18 ஆர்டிகல் 1 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ் ஃபெடரல் ஒரு யூனிட்டரி கூட்டாட்சியா இல்ல ஒரு ஆட்சி அமைப்பா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். சரிங்களா? சாப்டர் 5 இது. சரிங்களா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 1 to 4 சரிங்களா? 1 நம்பர் 4வது வரைக்கும் அண்டர் பார்ட் 1 என்ன சரி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியை பத்தி வந்து பேசுது. யூனியன்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் வந்து டெரிட்டரினா இடங்கள், ஒவ்வொரு டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆர்டிகல் 1 வந்து என்ன சொல்லுது? டிஸ்கிரைப்ஸ் இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியாவோட பேரு பாரத். அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. யூனியன் ஸ்டேட்ஸோட ஒரு கூட்டமைப்பு ரேதர் தன் த ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? எல்லாம் வந்து ஒன்னா வந்ததுதான் இது. சரிங்களா? ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னா நான் சம்மதிச்சு உள்ள வருவேன். ஆனா என்ன செய்வேன்? நான் வந்து வெளியே போய்க்கலாம். ஆனா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒட்டுக்கா உள்ள வருது. ஆனா வெளியே நான் போக முடியாது. சரிங்களா? ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னா உள்ள எல்லாம் ஒட்டுக்கா வருவாங்க. ஆனா நினைச்சா வெளியே போலாம். ஆனா யூனியன் அப்படின்னு சொன்னா ஒட்டுக்கா உள்ள வருது, வெளியே பிச்சுக்கிட்டு போக முடியாது. புரியுதா? திஸ் பொசிஷன் டீல்ஸ் வித் டூ திங்ஸ். ஒன், நேம் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது பாரத். இந்தியாவோட பேர் என்ன? இந்தியா பிளஸ் பாரத் ரெண்டுமே வந்து இந்தியாவோட பேர் தான். அண்ட் டூ, டைப் ஆஃப் பாலிட்டி. என்ன டைப் ஆஃப் பாலிட்டி? நம்ம வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸ்டேட்ஸோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? there was no anonymity in the constitutional assembly with regard of the name of the country. சரிங்களா? சோ கண்ட்ரிக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து
நம்ம என்ன செய்யல யுனானிமிட்டி வந்து ஒரு முகமா இல்ல. ஒருத்தர் வந்து இந்தியான்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து பாரத்ன்னு சொல்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. Some of us suggest the traditional name Bharat, while other advocates modern name India. சரிங்களா? 2மே வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. Hence the Constitutional Assembly has adopted mix of both. India that is Bharat. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 2மே வர மாதிரி பேசிட்டாங்க. சோ பாரத்ன்னு சொல்லிட்டு இந்தியாவை மென்ஷன் பண்ணாலும் ஒண்ணுதான், இந்தியாங்கிறத மென்ஷன் பண்ணாலும் ஒண்ணுதான். சோ அதனால பெரிய வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? சரி கண்டிப்பா இது கொஸ்டினா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கான்ட்ரோவர்சி இப்பதானே போச்சுல போன வருஷத்துல 2023 போச்சுல. Yes, sir. ஓகே ஓகே. பாருங்க. Secondly, the country is described as the union, although its constitution is federal in structure. சரிங்களா? நம்ம யூனியன் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம் தவிர நம்ம கூட்டாட்சி தான், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா அதுக்கு பேர் நம்ம யூனியன் சொல்லியிருக்கோம். சோ நம்ம அதுக்குண்டான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேக்குறாங்க. ஏன்னா அம்பேத்கர் தானே இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து டிராஃப்ட் பண்ணவரு. சோ அம்பேத்கர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹஸ் பீன் ப்ரெஃபர்ட் டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் 2 ரீசன். 2 விஷயத்துக்காக அவர் வந்து என்ன யூனியன்ங்கிற விஷயத்தை வந்து எடுத்திருக்காரு. ஃபெடரேஷனை யூஸ் பண்ணல. ஆனா ஸ்ட்ரக்சர் ஃபெடரேஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா பேரை மட்டும் யூனியன் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் 2 ரீசன் சொல்றாரு. ஒன்னு, இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் a ரிசல்ட் ஆஃப் an agreement. சரிங்களா? இப்ப வந்து ஹைதராபாத், இப்ப வந்து தமிழ்நாடு, கேரளா எல்லாரும் நாங்க வந்து ஒண்ணுக்கா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சேரல. அமௌங் ஸ்டேட் லைக் அமெரிக்கன் ஃபெடரேஷன். ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுக்கா வந்து சேர்றோங்கிறனால சேர்ந்தாங்க. The states have no right to cede from the federation. சரிங்களா? சோ நம்ம வந்து சீடுன்னு என்னது, பிரிஞ்சு போறது. சரிங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா யாரும் பிரிஞ்சு போக முடியாது. சரிங்களா? நம்ம ஒட்டுக்கா வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு தான் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம உள்ள உட்கார வச்சிருக்கோம் எல்லா ஸ்டேட்ஸையும். சரிங்களா? ஆனா அமெரிக்கால அப்படி இல்ல. யார் வேணா சேரலாம், தனியா இருந்துக்கலாம்னு சொல்லும்போது சில ஸ்டேட்ஸ் வந்து ஒட்டுக்கா அமைஞ்சது தான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னது. அவனுங்களுக்கு என்ன அர்த்தம், வேணும்னா பிச்சுக்கிட்டு போலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாத்தையும் வந்து புடிச்சு இழுத்து ஒட்டுக்கா உட்கார வச்சதுதான் சில விஷயங்கள்லாம் வச்சு. அதே சமயம் நம்ம நம்ம ஆளுங்க வந்து வெளியே போக முடியாது. புரிஞ்சா? அமெரிக்கால ஒட்டுக்கா வந்தது, வெளியும் போய்க்கலாம். இந்தியால வந்து ஒட்டுக்கா புடிச்சு இழுத்தது, ஆனா வெளியே வந்து போக முடியாது. புரியுதா? இந்த 2 ரீசனுக்காக இந்தியா வந்து யூனியன்ங்கிற விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க. ஃபெடரல் அப்படின்னு சொன்னா பிச்சுக்கிட்டு போக முடியும்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க. The federation is the union because it is indestructible. Indestructible உடைக்க முடியாது. destructibleனா அப்படின்னா அர்த்தம் உடைக்க முடியும். The country is an integral whole and divided into different states only for the convenience of administration. நம்ம இந்தியா வந்து ஏன் எல்லாரும் கண்ட்ரி ஒட்டுக்கா ஸ்டேட்டா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவிலும் ஒட்டுக்கா வச்சுக்கலாம்ல. ஏன்னா நம்ம அப்படி வச்சு பெரிய இடத்த வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். எப்படி நம்ம ஸ்கூல்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்னா ஏபிசிடின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா 6th எல்லாமே சேர்ந்து ஒரு 500 பேர்த்த கிளாஸ் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால பிரிச்சு 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 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியால வந்து எல்லா ஸ்டேட்டும் ஏன் பிரிச்சு பிரிச்சு பேர் வச்சிருக்கோம், நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக தான். புரிஞ்சுங்களா? சோ அதனாலதான் வந்து நம்ம வந்து யூனியன்ங்கிறது வந்து உடைச்சோம். யூனியன்ங்கிற பேர் வச்சோம். ஏன்னா இன்டெஸ்ட்ரக்டிபிள் உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சா? நிர்வாகத்தோட காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டேட்டா பிரிச்சு வச்சிருக்கோம் தவிர மத்த எந்த ரீசனுக்காகவும் இல்ல. The clash between the terms federation and union ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்கு. Article 1 of the Constitution says India, that is Bharat, shall be union of states. Dr. Ambedkar stated, although the committee has used the term union because certain advantages, the country in India still remains to be a federal structure. சரிங்களா? அவர் வந்து ரெஃபர் பண்ணாரு. ஆனா வந்து யார் அக்செப்ட் பண்ணாங்க? கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி தான் அக்செப்ட் பண்ணி ஓகே யூனியனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. In this particular module, let us analyze the how federal Indian constitution. நம்ம என்னதான் பேரு யூனியனா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஃபெடரல் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சி அமைப்போட எல்லா அம்சமும் நம்மள்ட்ட இருக்கு. பேரை மட்டும் நம்ம மாத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இந்த மாடர்ன் வேர்ல்ட். மாடர்ன் வேர்ல்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. The basic thing about federalism is that there is no agreed definition of federal state. Federal stateங்கிறது ஒரு ஒரு வரைமுறை இல்ல, டெஃபினேஷன் இல்ல யாருக்கிட்டயுமே. The other difficulty is that habitual with scholars say that model of United States is the correct model of the federal constitution of the whole world. சரிங்களா? இப்போ ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து படிச்சவங்க வந்து ஃபெடரல் அப்படின்னு ஸ்ட்ரக்சர்னு சொன்னா எடுத்துக்காட்டா வந்து யுனைடெட் ஸ்டேட் தான் சொல்லுவாங்க. அப்ப அதோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க.
It also said that any other system that does not confirm the US nomenclature for federation should not be considered federal country. யூஎஸோட இதுக்கு மாற்றமா யாராச்சும் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது ஃபெடரல் கண்ட்ரி இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னா யூஎஸ்னா ஃபெடரல் கண்ட்ரி. இது மாற்றமா ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா ஃபெடரேஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. But numerous countries in the world have adopted constitution having federal features. If strict historical standards of United States be applied to all the constitution, few will stand the test of federalism. சரிங்களா? ஸோ இருந்தாலுமே வந்து நிறைய கண்ட்ரிஸ் என்ன செஞ்சிருக்கு, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவோட சேர்ந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Thus only alternative to test of federalism one particular country is to analyze the constitution of federalism with a liberal attitude. சரிங்களா? ஃபெடரலா இல்லையாங்கிறது ஒரு ஒரு லிபரல் ஆட்டிடியூடோட, சரிங்களா? ஸோ அந்த ஆட்டிடியூடோட பார்த்தா மட்டும் தான் தெரியும். சரிங்களா? இப்ப என்ன யூனியன் அப்படின்னு சொன்னா ஒரு முகம், அப்படின்னா ஸ்ட்ரிக்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஃபெடரல் அப்படின்னு சொன்னா கூட்டாட்சி அமைப்பு, அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான உரிமைகள் கொடுக்கப்படும். சரிங்களா? The reality is that countries in the world are departing more and more pure from the either unity or federal system. சரிங்களா? ஸோ ஒன்னு ஃபெடரலா மாறுறாங்க, இல்லைன்னா யூனிட்டரியா மாறுறாங்க. Question whether a state is federal or unitary is one of the degrees extent of federalism. The answer will depend on how many federal features of the country possesses. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுல வந்து எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது ஃபெடரேஷனா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். Thus it can be said that in recent times no country can be purely unitary or federal. சரிங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா இது ஒன்னு ஃபெடரல் தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல யூனிட்டரி தான் சொல்ல முடியாது. இட் மே ஹாவ் மோர் டிகிரிஸ் ஆஃப் ஒன் கேரக்டர் வென் கம்பேர்ட் டு அதர். ஒன்னு 10 ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா 6 வந்து ஃபெடரல் இருக்கலாம், 4 வந்து யூனிட்டரி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம் நிறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் யூனிட்டரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா the constitution system of India is basically federal. கூட்டாட்சி அமைப்பு தான். பட் ஆஃப் கோர்ஸ் வித் ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஆனா நம்மளுக்கு யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. In order to come to the conclusion, we have to formulate certain minimal features of federalism. Federal system. Federal systemனா என்ன, அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்கணும். மோர் பேசிக் ஃபெடரல் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸா இருக்கும். டியூவல் கவர்மெண்டா இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு கவர்மெண்ட் இருந்தா ஃபெடரல் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து பவர் இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கும். சூப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றதோ அதான் கேட்க முடியும். அப்ப இங்க ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் தான் இது. அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் சொல்றதான் கேட்க முடியும், யூனியன் கவர்மெண்ட் சொல்றது கேட்க முடியாது. இதெல்லாம் கூட்டாட்சி அமைக்கு உண்டான அதிகப்படியான அதிகாரம். சரிங்களா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ டியூவல் கவர்மெண்ட் வைல் யூனிட்டரி ஸ்டேட் இஸ் த ஒன்லி ஒன் கவர்மெண்ட். சரி, யூனிட்டரி ஸ்டேட்ங்கிறது ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். எப்படி சைனீஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ விச் இஸ் த நேஷனல் கவர்மெண்ட். இன் ஃபெடரல் ஸ்டேட் தேர் ஆர் 2 கவர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த நேஷனல் லெவல் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று. இப்போ வந்து நேஷனல் லெவலில் பிஜேபி, ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 2 கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் சென்டர்னு சொல்லிட்டு. இன் கேஸ் ஆஃப் யூனிட்டரி ஸ்டேட் தேர் கேன் பி சப்டிவிஷன் ஆஃப் பவர். ஹவர் இட் பாசிபிள் எக்ஸசைஸ் திஸ் பவர் ஒன்லி நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் டெலிகேட் ஃப்ரம் டைம் டு டைம் கன்சர்ன் ஸ்டேட். எங்க யூனிட்டரி கவர்மெண்ட்ல வந்து என்ன செய்யலாம், பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபெடரேஷன் டெலிகேஷன் ஆஃப் பவர் பை ஃபெடரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட். ஃபெடரேஷன்ங்கிறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதோட பவர் பிரிச்சு தரும். ஓகேப்பா, இந்த விஷயத்துல எல்லாம் நான் தலையிட மாட்டேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, உங்களுக்கு ஃபுல்லா இதுல உரிமை இருக்கும். சரிங்களா? ஸோ எஜுகேஷன்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது, முன்னாடி எஜுகேஷன்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சு. சரிங்களா? In such unitary government, at any point of time, the central government can revoke this delegation of powers. சரிங்களா? ஸோ இந்த பவர் வந்து என்ன செய்யலாம், யூனிட்டரி கவர்மெண்ட்ல இப்ப பிரிச்சு கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து உனக்கு எல்லாம் இந்த பவர் கிடையாது, நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யலாம், மூக்கு நுழைக்கலாம். சரிங்களா? பொதுவா வந்து ஃபெடரலும் சரி யூனிட்டரியும் சரி பவர் வந்து என்ன செய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஃபெடரல்ல வந்து இந்த பவர் வந்து எப்ப வேணாலும் எடுக்க முடியாது. ஆனா யூனிட்டரி கவர்மெண்ட்ல இந்த பவர் வந்து எப்ப வேணாலும் யூனிட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். புரியுதா? இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதாமா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சார் இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. அதாம்மா, இப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் 2 இருக்கா. ஃபெடரல் கவர்மெண்ட்னா கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமா பவர் இருக்கும். சரிங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட்ல வந்து யூனியனுக்கு தான் அதிகமா பவர் இருக்கும். ஸோ 2 கவர்மெண்ட்லயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, பவர் பிரிச்சு தருவாங்க. இப்ப யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த திடீர்னு வந்து என்ன செய்வாங்க, எப்ப வேணாலும் அந்த பவர் வந்து புடிங்குவாங்க யூனியன் கவர்மெண்ட். ஆனா ஃபெடரல் கவர்மெண்ட்ல எப்ப வேணாலும் புடுங்க முடியாது, ஏதாச்சும் எமர்ஜென்சி பீரியட் ஆனா மட்டும் தான் புடுங்க முடியும். மத்த டைம்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ல வந்து தலையிட முடியாது. புரியுதா? ஓகே ஓகே. A federal system, on the other hand, is a fusion of several states into single state in regard to matter of affecting common interest. சரிங்களா?
ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது ஃபியூஷன் என்னது ஒட்டுக்கா சேர்றது. நிறைய ஸ்டேட் வந்து ஒட்டுக்கா சேர்ந்து அதோட காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வருது. சரிங்களா? ரிகார்ட் ஆஃப் அதர் மேட்டர்ஸ் வேர் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டேட் கன்சர்ன் தே வில் என்ஜாய் கன்சிடரபிள் அட்டானமி. சரிங்களா? இந்த இடத்துல வந்து என்னது தமிழ்நாடோட உரிமை பாதுகாக்கப்படும், கேரளாவோட உரிமை பாதுகாக்கப்படும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து வாங்கிக்கலாம். Share the component of state agents of federal government ன்னு சொல்லுவாங்க. Also both federal government and state government draw their authority from the home source constitution of the land. இந்த இடத்துல வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அதாவது யூனியனுக்கு என்னெல்லாம் பவர், ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் பவர்னு சொல்லி கான்ஸ்டியூஷனே எழுதப்பட்டிருக்கும். அந்த கான்ஸ்டியூஷனை தாண்டி யாருனால செய்ய முடியாது, யூனியன் கவர்மெண்ட்னால செயல்பட முடியாது. புரிஞ்சா? Distribution of powers, power or distribution. In federal state, the basic objective and basic relationship between the federal government and the state involves division of authority or method of distribution of powers exists between them. சரிங்களா? சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பொறுத்து மாறுபடும் சொல்றாங்க பவர்ஸ். Supervision of the constitution. Federal state derives its existence from constitution by which created. ஃபெடரல் ஸ்டேட்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதோட வந்து சுப்ரமசி கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? எவ்ரி பவர் எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி belong to federation or component of state is subordinate to control by constitution. எல்லாமே கான்ஸ்டியூஷன் சொல்றபடி தான் என்ன செய்ய முடியும், இல்ல கேட்க முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது ஃபெடரேஷனோட பேசிக்கோட பிரின்சிபல். சரிங்களா? அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட்ஸ். இந்த ஃபெடரல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா லீகல் சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் எசென்சியல் டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கறனால தான் நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இல்லன்னு நினைச்சு பாருங்க, இப்போ வந்து என்னது உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க யூனியன் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வச்சிருந்தாங்க அப்படின்னா முடியாது. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய, இல்ல நான் பேச கேட்க மாட்டேன், நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போறேன்னு சொல்லி கேஸ போட்டு அந்த லா வந்து திரும்ப பெறலாம். இது வந்து எந்த இடத்துல பாசிபிள், கோர்ட் இருந்தா மட்டும் தான் பாசிபிள். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட ஃபெடரல் கவர்மெண்டோட பவர் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எசென்ஷியல் டு மெயின்டைன் த டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபெடரல் ஸ்டேட் கவர்மெண்ட் தெம்செல்ஸ். சரிங்களா? கோர்ட்டுங்கிறது முக்கியமான தேவை. இல்ல அப்படின்னா நம்ம தலையில முளகா வச்சு போயிடுவாங்க யாரே சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா? This is secured by the vesting the court final power to interpret the constitution. இது எதனால கொடுக்கப்படுது, கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு நீ தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனல் பவர் யார் கொடுத்திருக்கோம், கோர்ட் கொடுத்திருக்கோம். அது என்ன செய்யலாம், நலிஃபை ஆக்ஷன் எடுக்கலாம். சரிங்களா? இது செல்லாது இது செல்லுன்னு சொல்லிட்டு அது ஆக்ஷன் எடுக்கலாம். when they violate the provision of the constitution. சரிங்களா? சோ கான்ஸ்டியூஷனோட ப்ரொவிஷனை வயலேட் பண்ணுச்சு அப்படி சொன்னா என்ன செய்யலாம், கையில கொட்டு வச்சு உட்கார வைக்கலாம். யார, சென்ட்ரல் கவர்மெண்ட். வாய்ஸ் சாம்சங் மியூட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், டியூவல் கவர்மெண்ட் சொன்னோமா. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா, டியூவல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷன்ல வந்து எழுதப்பட்டிருக்கும் யார் யாருக்கு என்னெல்லாம் பவர்னு சொல்லிட்டு. கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், சப்போர்ட்டா வந்து நிற்கும். இதெல்லாம் வந்து ஃபெடரல் சிஸ்டமோட பேசிக்கான விஷயங்கள். இதுலயே உங்களுக்கு கேட்பாங்க யூனிட்டரி கவர்மெண்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, ஃபெடரல் கவர்மெண்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, மாத்தி மாத்தி குழப்பி போட்டு கேட்பாங்க. ஓகேவா? பாருங்க, ஃபெடரல் கேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேசிக்கலி ஃபெடரல் இன் ஃபார்ம் வந்து ஃபெடரல் ஃபார்ம் தான். ஆனா பேர் வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் வச்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட் which was mentioned above has been part of the constitution of India. சரிங்களா? இந்தியாவோட பார்ட்டா தான் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் மார்க்ட் பை ட்ரெடிஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம், நேம்லி சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கு இந்தியால, டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் ஸ்டேட் இருக்கு, டியூவல் கவர்மெண்ட் இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு. Not much as pain need to be taken demonstrate political system introduced by constitution possess all the opposite federal polity. So நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தாலே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியால இருக்கு. அப்பவே பார்த்தாலே தெரியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்கிறது. சரிங்களா? The constitution is supreme organic law of our land. சரிங்களா? யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் abide by the constitution. யூனியன் சரி ஸ்டேட் இருந்தாலும் சரி கான்ஸ்டியூஷன் வந்து மதிச்சு தான் நடந்துக்கணும். டிவிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு யூனியனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். சரிங்களா? பவர் இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் வந்து என்னது ஜுடிஷியரி ஹெட்டா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், அது கீழே ஹை கோர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட் இருக்கும், சிவில் ஜட்ஜ் இருக்கணும், சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷன் இருக்கும், ட்ரிபியூனல்ஸ், சீஃப், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. It eventually got the distribution of power invalidating any action which violates the limit of imposing the constitution. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யலாம், அது வந்து என்ன செய்யலாம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன செய்யலாம், அவங்களை வந்து தண்டிக்கலாம் யூனியன் கவர்மெண்ட். It because of these basic federal features it has been declared that our constitution is a quasi federal constitution. சரிங்களா? குவாசி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது, பாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபெடரல் பாதி ஃபெடரல் பாதி யூனியன் நம்மளோடது. சரிங்களா? சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு?
ஸோ ஃபெடரல்னா கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சியில வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பவர் குடுக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பவர் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. டியூவல் கவர்ன்மெண்ட் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கணும், சூப்பர்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட் இருக்கணும். அப்ப மட்டும் தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு உண்டான உரிமையை வந்து வாங்க முடியும். இது எல்லாமே இந்தியால இருக்கு. இது போக இந்தியாலயும் வந்து ஃபெடரல் யூனிட்டரி கவர்ன்மென்ட்க்கு உண்டான விஷயமும் இருக்கும். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? சோ அமெரிக்கா பார்த்தோம் அப்படி சொன்னா, உங்களுக்கு என்னது? ஃபெடரேஷன். அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அமெரிக்கால வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒட்டுக்கா வந்து சேர்ந்து என்ன செய்யலாம்? ஆட்சி அமைக்கிறாங்க. வேணும்னா பிச்சுட்டு போய்க்கலாம். தனித்தனியா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இந்தியா பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாத்தையும் ஒட்டுக்கா இணைச்சாரு. அவங்களா வந்து மனசு வந்து எல்லாம் இணையல. சரிங்களா? இப்ப ஹைதராபாத் இருக்கட்டும் சரி, ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் சில விஷயங்கள குடுத்து, சில விஷயங்கள் ராணுவ மூலியமாவும் சரி, போலீஸ் மூலியமாவும் சரி இழுத்துட்டு வந்து சேர்த்து வச்சதுதான். அதே மாரி நம்ம நாட்டுல இருந்து பிச்சுக்கிட்டு போ முடியாது யாரும். சரிங்களா? சோ இந்தியன் ஃபெடரல் வந்து வேற. அவங்களோட யுஎஸ் ஓட ஃபெடரேஷன் வேற. அதாவது யுஎஸ்ஏ ஓட ஃபெடரேஷன் தான் வந்து உண்மையான ஃபெடரேஷன்ங்கிற மாரி ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. புரியுதா? சோ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கும். சரிங்களா? சோ ஒரு கண்ட்ரியோட ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெடரேஷனா, யூனியனா வந்து நமக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யுது? ஃபெடரலா இருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் யூனிட்டரியா இருக்கு. கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இது பண்ணிக்கலாம். சோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படி சொன்னா, ஒரு 6 இருந்துச்சு அப்படி சொன்னா, அந்த கண்ட்ரி ஃபெடரலா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 7 இருக்கு அப்படி சொன்னா, நம்ம யூனிட்டரி கவர்ன்மெண்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது 2மே கலந்த மாரி தான் எல்லா நாடும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சோ இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். நாளைக்கு நான் வந்து திருப்பியும் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? இந்த ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த மாடியூல்ல. நான் ஒவ்வொரு மாடல் முடிக்கிற மாரி தான் எடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகாம ஏன்னா இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். 50 வரைக்குமே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் நல்லா இருக்கும். நல்லா போகணும். சரிங்களா? இந்த 50 மாடல் வந்து நீங்க முடிச்சிட்டாலே பாதிக்கு பாதி மார்க் 10, 12 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 8 மார்க் வந்து இதே வந்துரும் உங்களுக்கு. இந்த 50 மாடல் முடிச்சாலே. மிச்சம் இருக்க 4, 5 மார்க் வந்து உங்களுக்கு என்னது? அந்த ஃபேக்சுவலா இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியா வந்து மக்கப் பண்ணிட்டு போயிடலாம். இதுவரைக்கும் நடக்கிறதெல்லாம் வந்து கான்செப்சுவலா இருக்கும். மெயின்ஸ்ல இந்த கான்செப்சுவல வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அதனால தான் உங்களுக்கு வந்து மெதுவா பொறுமையா மாடலா நடத்துறேன். அப்பதான் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போதும், அதுக்கு ஏத்த மாரி நீங்க படிக்க முடியும். இதே வந்து 2 மாடல் ஒட்டுக்கா முடிக்க முடியும். ஆனா குழம்பிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்க ஃப்ரெஷரா இருக்கனால குழம்பிரும். அதனால தான் மெதுவா ஒவ்வொரு மாடலா நான் வந்து முடிச்சுட்டு போறேன். ஓகேவா? ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ மா. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க.